வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகத்தில் பாரம்பரிய கட்டடங்களை புனரமைத்து பாதுகாத்து லாப நோக்கில் பயன்படுத்த பொதுப்பணித்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மன்னர்கள், முகலாயர், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட 264 பாரம்பரிய கட்டடங்கள் உள்ளன. இவை பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 58, கோவை 20, தஞ்சாவூர் 17, கன்னியாகுமரி, மதுரை, சேலம் ஆகியவற்றில் தலா 12, புதுக்கோட்டையில் 10, திருப்பூர் மற்றும் திருவண்ணாமலையில் தலா 9 கட்டடங்கள் உள்ளன. மற்ற மாவட்டங்களில் 1-2 கட்டடங்கள் உள்ளன. இவற்றில் பெரும்பாலும் மருத்துவத்துறை, நீதித்துறை, உயர்கல்வித்துறை, வருவாய்த்துறை போன்ற துறைகளின் அலுவலக பயன்பாட்டில் உள்ளன. மற்ற கட்டடங்கள் சிதைந்த நிலையில் உள்ளன. இந்நிலையில் பாரம்பரிய கட்டடங்களை மீட்டெடுத்து லாப நோக்கில் அதை பயன்படுத்த பொதுப்பணித்துறை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பெரும்பாலான கட்டடங்களை அரசு நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன. ஆனால் அந்த கட்டடத்தின் மதிப்பு தெரியாத துறைகள் அதன் பழமையை மாற்றியும் பராமரிக்காமலும் சிதைத்து விடுகின்றன. தற்போது மிக மோசமான கட்டடங்களை கண்டறிந்து அவற்றை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட கட்டடங்களை அரசு அலுவலகங்களுக்கு ஒதுக்கினால் அவை மீண்டும் சேதமடைய அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே பழமையான கட்டடங்களை லாப நோக்கில் பயன்படுத்தவும், சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக மாற்றவும் சுற்றுலாத்துறையுடன் பேச்சு நடத்தி வருகிறது. இதற்கு சுற்றுலாத்துறை மறுத்தால் பொதுப்பணித்துறை சார்பில் ஒளியும் ஒளியும் காட்சி, கஃபே போன்றவை அமைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்ற முன்வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு தற்போது மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நேரில் ஆஜரான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வைத்த வாதத்தில், விவசாயிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடன் இணைந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல இடங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றினோம். கருவேல மரங்களில் இருந்து வெளியாகும் கரியமில வாயுவால் எனது நுரையீரல் பாதிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கருவேல மரங்களை அகற்ற எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்று வாதாடினார். தமிழகத்தில் புதிதாக செயல்படுத்தப்படும் மனைப்பிரிவு திட்டங்களுக்கு 30 நாட்களில் அனுமதி வழங்க மாநகராட்சிகள் சார்பில் வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கட்டுமான திட்டங்கள் போன்று மனைப்பிரிவு திட்டங்களுக்கு விரைவாக ஒப்புதல் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதிய மனைப்பிரிவு திட்டங்களை செயல்படுத்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் நகர் ஊரமைப்பு துறையான DTCPயில் விண்ணப்பிக்கின்றன. அவற்றை பரிசீலித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில் அதிக தாமதம் ஏற்படுவதாக புகார்கள் எழுகின்றன. புதிய மனைப்பிரிவு திட்டங்களை பொறுத்தவரை அடிப்படை விவரங்களை ஆய்வு செய்து DTCP தொழில்நுட்ப அனுமதி வழங்கும். இதன் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகள் முறையான இறுதி ஒப்புதலை அளிக்க வேண்டும். இதற்காக வரும் மனுக்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு மாநகராட்சி நிர்வாகங்கள் வழிகாட்டுதல்களையும் வழங்கியுள்ளன. குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் உலா வந்த ஒற்றை யானை சாலையில் வந்த வாகனங்களை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் பல இடங்களிலும் காட்டு யானைகள் உலா வருகின்றன. அதில் குறும்பாடி அருகே உலா வந்த ஒற்றை காட்டு யானை சாலையின் குறுக்கே நடந்து சென்றது. இருசக்கர வாகன ஓட்டிகளும் இதர வாகன ஓட்டிகளும் பாதுகாப்பான இடைவெளியில் வாகனங்களை நிறுத்தி காத்திருந்தனர். எனினும் அது வாகனங்களை விரட்டியது. பின்பு வனப்பகுதிக்குள் சென்றது. வனத்துறையினர் இது குறித்து கூறுகையில், மலைப்பாதையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் அதிவேகமாக செல்வதை தவிர்ப்பது, வனவிலங்குகளை கண்டால் வாகனங்களை பாதுகாப்பான இடைவெளியில் நிறுத்துவது, ஹார்ன் ஒலி எழுப்புவதையும் புகைப்படம் வீடியோ எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதலமைச்சர் விஜய் ஆர்வமுடன் இருக்கிறார் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தை முதல் காட்சியிலேயே பார்த்துவிட்டேன். உலக சினிமா ரசிகர்கள் பார்க்க வேண்டிய படம் இது. பலருக்கு பாடமாகவும் ஒரு புதிய பாதையை வகுப்பதாகவும் உள்ளது. இறைவன் அருளால் தமிழகத்தில் ஊழல் இல்லாத நேர்மையான நல்லாட்சி வந்துள்ளது. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எங்கெல்லாம் முடங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கவனித்து வருகிறோம். அவற்றை சரி செய்வது நம் கடமை. தொழில்துறையில் பெரிய திட்டங்களை வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்பார்க்கலாம். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றதில் ஆர்வமாக இருந்தவர் எம்ஜிஆர்.
நிதி சுமை வரும் என நாங்கள் கூறினாலும் அவர் கேட்க மாட்டார். அதேபோல் திட்டங்களை நிறைவேற்றுவதில் முதலமைச்சர் விஜய் ஆர்வமாக இருக்கிறார். சட்டியில் என்ன இருக்கிறது என பார்த்து விட்டார். அதை நிரப்புவதற்கான வேலைகளை செய்து வருகிறார். நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் என்றும் சபாநாயகர் பேசியுள்ளார். அத்துடன் ஜனநாயகன் படம் ஏற்கனவே தேதி அறிவிக்கப்பட்டு வெளியானது. இது மாணவர்களை மூளைச்சலவை செய்யும் படம் அல்ல. மாணவர்களின் போராட்டத்தை திசை திருப்பும் நோக்கம் எங்களுக்கு இல்லை என்றும் சபாநாயகர் JCD பிரபாகர் பேசியுள்ளார். தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரா கடற்கரை பகுதியில் மீன்பிடிக்க கூடாது என கூறி கடந்த 17ஆம் தேதி சென்னை காசிமேடு துறைமுகத்தைச் சேர்ந்த மீனவர்களின் 7 விசைப்படகுகளை ஆந்திர அரசு பறிமுதல் செய்துள்ளது. இன்று வரை அந்த படகுகளை ஆந்திர அரசு விடுவிக்கவில்லை. இது குறித்து காசிமேடு மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே காசிமேடு மீனவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை விடுவிக்க தாவேக அரசு உடனடியாக முயற்சிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.